என்னாச்சு லைக் எங்க சண்டே வந்து டாபிக் ஆரம்பிச்சது? கோர்ட்ல டெக்கோரம் மெயின்டைன் பண்ணாததுக்காக அகைன் கானா வினோத்துக்கு ரோஸ்ட். அப்புறம் பார்வதிக்கு ரோஸ்ட். பார்வதி எல்லா ஜட்ஜுக்கிட்டையும் பார்வதி இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரோஸ்ட். அமித்துக்கு நீ ஜட்ஜா இருக்கும்போது நீ எப்படி டெக்கோரம் சொன்ன, அப்புறம் எப்படி அட்வொகேட்டா இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணேன்னு அமித்துக்கு ரோஸ்ட். மெயினா இவங்களுக்கு தான் அது ரோஸ்ட். கமருதீனை தேவையில்லாத விட்டாரு. ரோஸ்ட். ஓ கமருதீனை விட்டாரு, கேஸ்ல வரல. இவங்க ஹவுஸ்மேட்ஸ் தான் சொன்னாங்க இவங்க தான் பிரச்சனை அதிகமா பண்ணாங்க, கானா வினோத்து இவங்க அப்படின்றதுனால கமருதீன் வரல. ஓ கானா வினோத் மேல கேஸ திருப்பி கானா வினோத்தை மட்டும் அடிச்சிட்டு கமருதீன் விட்டாங்களா? சூப்பர் ஆமா. சூப்பர். ஆனா கமருதீனை எப்படி விடுவாங்க? கமருதீனே அவன் வாய் சும்மா இருக்காதுல்ல, அவரே வந்து அப்பீலும் ஆனாரு, அதுக்கு லைட்டா வாங்கினாரு. சரி, எஃப்ஜேக்கு ஏதாவது சொன்னாரா? எஃப்ஜே ஆதிரை கேஸை வந்து ரீஓபன் பண்ற மாதிரி பண்ணி எஃப்ஜேக்கு ரோஸ்ட் வந்துச்சு. ரீஓபன் சொல்லி பண்ணல, ஆனா நீங்க அதை வாதாடி இருக்கணுமா இல்லையா அப்படின்னு அதுல விக்ரமுக்கு ரோஸ்ட். கரெக்ட் தான். அது கேட்காம எப்படி நீ போய் எப்படி நீ வந்து அப்படியே ப்ரௌடா வந்து போய் கொண்டாடுவீங்க கேஸ தோத்துட்டு போய் அப்படின்னு விக்ரமுக்கு ரோஸ்ட். ஆக்சுவலி அது ஸ்மார்ட் மூவ்ப்பா. அது ட்ரூ. ஆமா எல்லாம் அவர் பேர் கெட்டு போய்டும்ல. இல்ல இது ஸ்மார்ட் ப்ரோ கடைசில மைக் கொடுத்துட்டாங்களா? ஒரே நிமிஷம் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஆதிரை உள்ள போகும்போது பிக் பாஸே சொல்லியிருப்பாரு, அதுக்கு தானே நீங்க இங்க வந்தீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. இந்த ரோஸ்ட் விழுகிறது எக்ஸ்பெக்டட் தான். அதையும் கேட்பாரு. உங்களுக்கு இந்த டாஸ்க்ல தான் வந்து கேட்கணும்னு இருக்கா, இல்ல 2 வாரமா இருக்குல்ல, எங்க வேணா வச்சு கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு ஆதிரியும் கேட்பாரு. பேசவில்லைன்னு சொல்லி நீங்க யார்கிட்ட போய் கேட்டுக்கணும்? எஃப்ஜே கிட்ட தானே போய் கேட்டுக்கணும். நீங்க எதுக்கு அமித்த போய் கேட்டீங்க? அமித் ஜட்ஜு, அவர் அப்படிதான் பண்ணுவாரு, நீங்க யார்கிட்ட போய் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதிரையும் கேட்டாரு. சரி, பார்வதிக்கு வேற ஏதாவது ரோஸ்ட்? பார்வதிக்கு வேற ஏதாவது ரோஸ்ட் இருந்ததா சண்டேஸ்ல? அதான் இது டெக்கோரம் மெயின்டைன் பண்ணலன்னு ரோஸ்ட் வந்துச்சு கோர்ட்ல. அவ்வளவுதானா? அந்த எஃப்ஜே சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நலிஃபை பண்ணிட்டாங்க. அதான் இது உங்க பேரண்ட்ஸ் அட்வொகேட் ஃபேமிலி, ஏங்க நீங்க சொன்னது தானே அவர் சொன்னாரு, இதுல என்ன தப்பா தெரியுது அப்படின்னு சொல்லி. அப்பாடா எல்லாரும் பூஜை தூக்கி வச்சுக்குவாங்க. இப்ப சந்தோஷமா இருக்குப்பா சாமி. நீங்க சொன்னது தானே அவரே வாயை புடுங்கிதான் இது பண்ணுவாரு. தாத்தா ஏதாவது கேட்க போறீங்களா? அவங்க செட்ல தான் இருக்காங்களா? யாரு செட்ல இருக்காங்க? இவிபில இருக்காரு இம்ரான். நான் என்ன கேட்கறது இல்லையா? சரி வந்தீங்களே ஏதோ கேட்க போறீங்கன்னு நினைச்சேன். ஓ இங்கயா? இல்ல என்ன நடந்துச்சுன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். சனிக்கிழமை நடந்துச்சு அது இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா யாருக்குமே நம்பிக்கை இல்லை இவர் வருப்பாருன்னு. அதுதான் அதான் நம்ம பேசிட்டோமே ஏற்கனவே, கண்டிப்பா அதான் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தானே எல்லாத்தையும் பேசணும். ஆனா பண்ணார் போல இருக்கேன் சனிக்கிழமையா. சனிக்கிழமை நல்லா பண்ணாரு. ஆனா அவங்கள நிக்க வச்சுட்டு மத்தவங்க மூலியமா அவங்கள பண்ணாங்க, அவரு டைரக்டா பண்ணல. அவங்க மலையாளத்துல மாதிரி தனியா கொண்டு போய் ஆக்டிவிட்டி ரூம்ல உட்காந்துருக்கணும், நீ பேசவே வேணான்ட்டு. ஒருத்தர் ஆக்டிவிட்டி ரூம்லயும் இன்னொருத்தர் ஜெயிலையும் போட்டு இவர் பாட்டுக்கு நடத்தணும். ஒன்றும் இல்லை, அடுத்த இப்போ நெக்ஸ்ட் வீக் கண்டென்ட் ஹோஸ்ட் தான். உங்களுக்கு பிரைவசி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்க 2 பேரையும் லேபிள் பண்ணிட்டாங்க. இது எப்படி ஒரு பொண்ணுக்கு இதை பண்ண முடியும்னு கண்டிப்பா பார்வதி ஹோஸ்ட் மேல கேஸ போட போறாங்க. அவங்க தான் பிரைவசி கேட்டாங்களேங்க, 1/2 மணி நேரமாவது எங்களுக்கு மைக் இல்லாம தாங்க. ஐயோ தாத்தா உங்களுக்கு தெரியாதா? ஐயோ இருங்கயா, அது வந்து அவங்க அதை சொல்லலாம், ஏன்னா அது அவங்களோட இமோஷன்ஸ், இட்ஸ் மை இமோஷன்ஸ். அதுவே வேற யாராவது சொன்னா யூர் ஹர்ட்டிங் மை ஃபீலிங்ஸ். ஓ அவங்களுக்கு வந்தா எமோஷன், நமக்கு வந்தா மோஷன்ஸா? இதுதான் சத்தியமா சொல்றேன், இதுதான் அவங்க வாதமே. எல்லா இன்சிடென்ட்லயும் உங்க வாதமே இதுதான். லிட்டரலி திஸ் இஸ் அவர் டிஃபென்ஸ் எவ்ரி டைம். இன்னைக்கு வந்து கேப்டன்சி ரூம்ல எங்களுக்கு பேச பெர்மிஷன் வேணும், பிரைவசி வேணும்னு கேட்டாங்களே.
ஆமா. அந்த ஆபாச குறியீடுலயும் வந்து தட் இஸ் வாட் ஐ ஃபீல், இட்ஸ் மை பெர்ஸ்பெக்டிவ், இட்ஸ் மை ஒப்பீனியன் அப்படின்னாங்க. யாருங்க கேப்டன் ஆயாச்சா இல்லையே? இல்ல கேப்டன்சி ரூம் அமித் அவங்களுக்கு வேணுமா தாத்தா? 2 பேத்துக்கு பிரைவேசிக்கு அவங்க கேட்டிருக்காங்க லைவ்ல, இன்னைக்கு இன்னைக்கு லைவ்ல. கேட்டாங்களா? ஆமா ஆமா லைவ்ல கேட்டாங்க. ஓ, ஏன்னா நேத்து அந்த இடம் பத்தல இல்ல, அது 10 நிமிஷம் 10 செகண்டோ 8 செகண்ட்லயும் வெளில கூப்பிட்டாருல. எனக்கு கொஸ்டின் இருக்கு. இவங்க போயிட்டு வந்தவங்க போயிட்டாங்களா? இன்னைக்கு எபிசோட் போனவங்களா? இருக்காங்க ஏமா அவ்வளவு இருக்காங்க. மோசமா இருந்துச்சா? போயிட்டு வந்தவங்க போயிட்டாங்களான்றீங்க? இல்ல தாத்தா, இல்ல அது என்ன வியானா எவிக்ஷன் ஓவரான்னு கேட்க வந்தேன். சாண்ட்ரா இல்லையா? இல்ல தாத்தா, சாண்ட்ரா செகண்ட் சேவ்டா. வியன்னாவும் ரம்யா தான் எலிமினேட். சரி, அவங்க கேங்ல இருந்து ஒருத்தர் போயிட்டாங்க. அவங்க கேங்ல ரம்யாவா? அவங்க கேங்கு ஆமா, ரம்யா, அமித், வினோத், கமருதீன், பாரு, சாண்ட்ரா. அதுக்கு முன்னாடி வியனாவும் இருந்தாங்க. வியனா இப்ப மாறிட்டாங்க கொஞ்சம் வாரமாவே. அவன் இல்ல எவ்ரி வீக் மாறுவாங்களே வியன்னா. இருந்தாங்க, ஆனா ட்ரைனிங் எடுத்தது அங்கதான், ஸ்கூல் அங்கதான். ஓகே ஓகே ஓகே. பாரு ஏன் தானா உட்காந்து நெயில் கட் பண்ணிட்டு இருக்காங்க? கமருதீன் எங்க? அவங்கள வேலை வாங்க மாட்டாங்க தாத்தா. விஜேஎஸ் இப்ப கனி சபரிலாம் அந்த பார்வதி மேட்டர்ல வந்து கொஸ்டின் கேட்கும்போது நீங்களாம் என்ன மாதிரி ஆளுங்க அப்படின்ற மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணாரு. அதே மாதிரி திவ்யாவை ரோஸ்ட் பண்ணும்போது இதுக்கு கூட வக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாரு. ஸோ அதெல்லாம் ப்ரொமோலே போட்டிருந்தாங்க. ஸோ ஆனால் பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு மைக் கழட்டி வச்சுட்டு போங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு மாதிரி ஃபன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ப்ரொமோவில் பார்க்கும்போது. ஸோ இது வந்து வலிக்கும்ல. ரொம்ப ஸ்ட்ராங்கான வலிக்கும்ல. வேர்ட்ஸை யூஸ் பண்றாரு. அந்த கனி, சபரி, விக்ரம் யாரெல்லாம் இது பண்ணும்போது. இங்கெல்லாம் ஒரு வேர்ட் கூட யூஸ் பண்ணுவாரு. கேட்கவே மாட்றாரு. இதெல்லாம் சொல்ல வேண்டியது. அடிக்கும் போது வாங்கிக்கணும். ஜாலியா ரசிச்சுக்கணும். விட்டுறணும் அதோட. குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு பிடிக்காத ஆட்களுக்கு அது வரும்ல. எனக்கு அதை விட பெரிய பிரச்சனை வந்து பிரஜினோட சட்டையை 10 நாள் துவைக்காம இவங்க போட்டுன்னு இருக்காங்களே, சுத்தி இருக்கிற ஆட்கள் பாவம் இல்லையா? இன்னும் ஒரு வாரம் போடுவாங்க, கவலைப்படாதீங்க. என்ன ஒரு கன்றாவியா அந்த இருக்கும். சட்டையை அவர் யூஸ் பண்ணாரா? ஆமாமா பண்ணிருக்காரு. ஒரு தடவை போட்டாரு. ஏன்னா அந்த அங்க வாஷிங்க்கு ஃபெசிலிட்டியே கிடையாது. ஐயோ, ஓ காட். வெளியில கொடுத்து விட்டு தான் சட்டை, பேண்ட், ட்ரெஸ் இதெல்லாம் வாஷ் பண்ணணும். இன்னர் கார்மெண்ட்ஸ் மட்டும் வாஷ் பண்ணி போடுவாங்க அங்க, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கே. வண்டார் குழலின்னு பாட்டு போட்டாங்க. வண்டார் குழலின்னு பாட்டு போட்டுட்டு திருடா திருடி, அப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணாக இருக்கும் என்று நினைத்தால் 2மே பெண்களாக அனுப்பிச்சு விட்டார்கள். ஒண்ணுமே புரியலன்றதானே ப்ரோ டேக். ஆமா. இல்ல அதுல நூலு விடுங்கடா மேரிக்கு, நூலு விடுங்கடான்னு வரும்ல. சரி, ஸ்டெல்லா மேரி, ஸ்டெல்லா ஓகே, ரம்யா வெளில போயிடுவாங்க. அப்ப தோணுச்சு ஓகே. இதுல இங்க வந்து வியன்னா எங்க? நான் சொல்றேன் அதுக்கு பதில். வேணாதான் நூலு. சொல்லுங்க. அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? அக்செப்ட் பண்ணிட்டீங்களாவா? ஓ, இவருக்கு எஃப்ஜேக்கு வந்து ரூட் விட்டுட்டு இருந்தனால அப்படி சொல்றாங்களா? எனக்கு ஐ ஸ்டில் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எதுக்கு இந்த பாட்டு? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் சாண்ட்ரா எவிக்டட்னு அந்த படத்துல 2 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா? ஆமா. மேபி அது ஒரு
இதா வச்சு கொடுத்துருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே. இல்ல எனக்கு புரியல. இந்த டீம் வந்து டாஸ்க்குக்கே பெருசா யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சாங்குக்கு இவ்ளோ யோசிச்சு போட்டுருப்பாங்கன்னு இவ்ளோ டிகோட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் நான் சொன்னேன். இல்ல அப்ப கூட அதுல திருடா திருடில 2 ஹீரோயின் கிடையாது. ஒரே ஒரு டான்ஸ் நம்பருக்கு ஒருத்தவங்க வருவாங்க. ஓ ஆமாயா. ஹீரோயின் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க. விரல் கூட பெருசா இருக்கும் அப்படின்னு. ஓகே. மெயின் ஹீரோயின் ஒருத்தவங்க இருப்பாங்க. அது வியனா அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டான்ஸ் நம்பருக்கு மட்டும் தனியா ஒருத்தவங்க வருவாங்க. இவங்க டான்சர் இல்லையா? சோ அதனால இருக்கலாம். தெரியல. ப்ரோ ரிசல்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படினாலும் கனெக்ட் பண்ணலாம். தெரியறதுக்கு முன்னாடி கனெக்ட் பண்றதுதான் கஷ்டம். தனுஷுக்காக அந்த எனிவேஸ் 2 பேரும் அடிச்சுப்பாங்க. அந்த 2 பொண்ணுங்களும். அப்படி பார்த்தா எஃப்ஜேக்காக இது பண்றது இவங்க ஆதிரியும், வியானாவும் வேணா இது பண்ணிருக்காங்க. ஓகே. ஏன் அந்த எஃப்ஜே ரம்யாவும் கூடாதா? ரம்யாவும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணியிருப்பாங்க. எஃப்ஜே எனக்கு ஃப்ரெண்டு தான். பட் ஆனா எஃப்ஜே அவனை கண்டுக்கல ஸ்டார்டிங்லயும். இல்ல கண்டிக்கலன்னு இல்ல. அவன் கொஞ்சம் ஓவர் போர்டா பேசிட்டான். சீ பாடி அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு மனசுல மட்டும்தான் எக்கோ நினைச்சு அடிக்குதா? இல்ல அது உங்க மைக் தான் அர்ஜுன். அது வந்து என்ன சொல்றது? அதெல்லாம் மனசுல வச்சிருக்கேன் எஃப்ஜே. ஆனா இப்போதைக்கு எஃப்ஜே தேவை. ஸோ கொஞ்சம் லேட்டா அடிச்சுக்கலாம். ஐ நீட் எஃப்ஜே இன் ஃபுல் பவர். எஃப்ஜே ஆக்சுவலி ஓகே தான். அதாவது லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாவே ஓகே தான். இல்ல ரியா அப்பெல்லாம் சொல்லாதீங்க. எலிமினேட் ஆயிடுவாரு. ஆமா ராசி அப்படி. நான் யார் கெமி ஓகே கெமி பாவம்னு சொல்லிட்டு இருந்தேன். கெமி போயிட்டாங்க. இந்த வீக் வியானா ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தேன். வியானா பார்வதி ஓகேன்னு சொல்லுங்களேன். அது வர மாட்டேங்குதே. நான் என்ன பண்றது? ப்ரோ சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் நடக்காதுன்னு. அந்த மாதிரிதான் சரி எனிவேஸ் நான் இந்த எபிசோடு எப்படியும் பெருசா 2மே நல்லா இருக்காது. சீக்கிரம் நைட் ஸ்பேஸ போட்டு ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் நம்ம பாட்டு பாடுவோம். ஓகே ப்ரோ. எனக்கு எஃப்ஜே மீன்ஸ் மீனாட்சி வியானாவோட எவிக்ஷன் எப்படி இருந்ததுன்னு அவங்க ஆலன் ப்ரோட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னு மட்டும் கேட்டுக்கோங்க. யாருக்கு யாரு என்னாச்சு? மீனாட்சின்னு ஒருத்தவங்க மேல வந்தாங்க ப்ரோ. அதான் சொல்லுங்க. வணக்கம் எல்லாருக்கும். இந்த வண்டார் கோயிலை பத்தி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? ஒரு 3 நாளைக்கு முன்னாடியோ 4 நாளைக்கு முன்னாடியோ சபரி வந்து பார்வதியை வண்டார் கோயில்னு ஏதோ சொல்லியிருப்பான். அதுக்கு பக்கத்துல வியானா கூட இருந்துகிட்டு அதுக்கு மீனிங் என்ன அவங்கதான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அந்த சாங் அவங்களுக்கான ஹிண்ட்ஸா கூட இருக்கலாம்னு தோணுது. கனி கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க வண்டார் கோயில் என்ன அப்படின்னு. இதுல வந்து செம்ம கேட்ச். ஆனா எப்படி சொல்றது, ரொம்ப ஸ்ப்ரெட் அவுட்டா இருக்குல்ல. ஆமா நிறைய பேர் இல்ல. ஆமா மேபி அவங்களுக்கு இந்த பாட்டு இதால கூட ஞாபகம் வந்திருக்கலாம்னு தோணுது. நல்ல கேட்ச். ஆனா சூப்பர் கேட்ச். நன்றி. ரியா நீங்க சொல்லி முடிச்சிருங்க. அதுக்கடுத்து பிபிடி பேசுறேன். இல்ல எனக்கு இவங்க அவங்க வந்தாங்கன்னா வியானா எவிக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக அவங்க இருக்காங்களான்னு பார்த்தேன். இல்ல அவர் வியானா கார்டு காமிச்சோன்னு வெளியே வந்துட்டாருன்னாரு. அதனால அவருக்கு தெரிய வாய்ப்பு கம்மி. இன்னும் எபிசோட் முடியல. அவர் பாதியிலே வரேன்னு தான் முன்னாடி சாட்டர்டே எபிசோட்லயே சொல்லிட்டு சென்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சா? அதுதான் காமிக்கலையா? இல்ல ஆலன் ப்ரோ அவர் வந்து சண்டே எபிசோட் நான் போயிட்டு பாதியிலே வந்துருவேன்னு தான் சாட்டர்டே வந்து ரிவ்யூ சொல்லும் போதே சொல்லிட்டு போனாரு. அவர் வியானா கார்டு காமிச்சா வெளியே வந்துட்டாராம். சாட்டர்டே ரம்யா எவிக்ஷன் நல்லா இருந்துச்சாம். ரம்யாக்கு காஃபி எல்லாம் கொடுத்து விஜிஎஸ் வந்து அனுப்பிச்சு வச்சாங்களாம். பரவாயில்ல. இல்ல போட்டோம் சந்தோஷமா போட்டோம். அவங்க கோல் அச்சீவ் பண்ணிட்டு தான் போறாங்க, சும்மாலாம் போல. ஹாய், சாண்ட்ராக்கு என்ன ரோஸ்ட் கோல்னு சொல்றீங்களா? ஏன்னா கண்டிப்பா எபிசோட்ல கட் பண்ணிடுவாங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன் நீங்க பேசுனது. ஸோ இஃப் எனிவன் குட் எக்ஸ்பிளைன். அவர் இல்ல, அவர் வந்த உடனே நம்ம நைட்டு பேசிக்குவோம். எல்லாத்தையும் வந்து சொல்லுவார் எப்படியும். ஆல்ரைட். அது கேட்க தான் வந்தேன்.
நோ வரிஸ். நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் கூட்டு வந்துடலாம். ஓகே. இன்னொரு விஷயம், அந்த ஜட்ஜ்மெண்ட் பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இப்ப இந்த சாண்ட்ரா பயாஸ்டா ஜட்ஜ் பண்ணதுக்கு அது ஏதாவது சொன்னாங்களா இல்லையா? இல்ல அது அதுல கனி அதெல்லாம் இருக்காங்க. எதுவுமே இல்ல ப்ரோ, அதுல கனி இருக்காங்களா, அதனால அந்த டாபிக் எடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே சாரி. அதுதான் ஆல்ரெடி இவங்க பாவம்னு சொல்லிட்டாங்களே, சாண்டா பாவம். திரும்பி அதெல்லாம் ஓபன் பண்ணி இப்பெல்லாம் இன்னைக்கெல்லாம் ஹோஸ்ட் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. ப்ரோ அர்ஜுன் நீங்க பேசுங்க ப்ரோ, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல ப்ரோ, சுரேஷ் தாத்தாட்ட கொஞ்சம் சொல்லலாம்னு நினைச்சேன். ஏன்னா அவர் அவர்கிட்ட போயிட்டாரு பேசினதே ப்ரோ. கிடையாது. அதான் இப்பதான் கனெக்டிங் காட்டுது எனக்கு. என்ன சொல்லலாம்னு நினைச்சீங்க அது? இல்ல ப்ரோ, அவரோட கவுண்டர்ஸ்லாம் பிடிக்கும், அதனாலதான். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்க அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் ப்ரோ. ஓ, அவர் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டா? போச்சுடா. உங்க கான்வோ அப்படிதான் ப்ரோ இருக்கும். லாஸ்ட் ஸ்பேஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். ஐ மீன் பேசுவோம். ஃபேமிலி ஃப்ரெண்டுலாம் சொல்லி கேஸ் அவரை கொடுத்துறாதீங்க. சரி ப்ரோ. ப்ரோ ஆனா இன்னொன்னு, நீங்க எல்லாரும் சொல்லு. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ லாஸ்ட் வீக் வந்து வியானா வந்து நல்லா விளாண்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட ஒரு கண்மூடித்தனமான ஒரு வன்மம் வந்து வினோத் மேல எப்பவுமே இருக்கும். ஸோ அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செயின்ட் ஆஃப் கேரக்டர்லாம் கிடையாது. ஸோ அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஐயா அதை நாங்களே பேசும்போது சொன்னோமே. இப்போ கவனிக்கலையா அதை? கவனிக்கல. ஓகே. சரி, வெளில போறாங்களே, எதுக்கு இன்னும் அவங்கள பத்தி தப்பா பேசணும்னு சொல்லிட்டு தான் கம்மியா பேசிட்டோம். ஓகே ப்ரோ. லாஸ்ட் வீக் பக்கெட் இஷ்யூல வியானா ரம்யாக்கு ரோஸ்ட். இன்னைக்கு வியானா ரம்யாவை அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. புரியலையே. அவ்வளவுதான். அடுத்த வாரம் ஆதிரை. அமித் 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 ஆதிரை அமித். அதுக்கு அடுத்த வாரம் தான் ஃபேமிலி ரவுண்டு. அங்கதான் சேஞ்சஸ் ஏதாவது நடந்தா உண்டு. ஓ, நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலி வந்துட்டியா? நெக்ஸ்ட் வீக் இல்ல. சுபிக்ஷா என்ன ப்ரோ அனுப்பிடுவாங்களோ? சுபிக்ஷா இருப்பாங்க. Like there's nothing useful keeping ஆதிரை for sure. ஆதிரை கண்டிப்பா வந்துருவாங்க. அமித்துக்கு வந்து அவங்க பொண்ணு உள்ள வரது இருக்குல்ல, எனக்கு ஒரு நிமிஷம் மியூட் போடுங்க. ரெக்கார்டி அமித் உள்ள வச்சுக்கிறதுக்கு அவருக்கு ஸ்கோப் பெருசா கிடைக்கும். அவங்க பொண்ணு திருப்பி உள்ள வர்றது வந்து ஒரு ஸ்டோரி ஆர்க்காவே கம்ப்ளீட் ஆகும். அவங்க ஓப்பனிங்ல அவங்க இருந்தாங்கல்ல, ஸோ ஃபேமிலி வீக் அவங்க வர்றது இருக்குல்ல, அது வந்து அந்த ஒரு ஆர்க்காவே அந்த ஸ்டோரி சூப்பரா இருக்கும்ன்றதுனால உள்ள கண்டிப்பா வச்சுப்பாங்க. மற்றபடி கனிலாம் டெஃபினட்டா இருப்பாங்க. கனி சபரிலாம், ஏன்னா சபரி அவங்க அம்மா வர்றது வந்து ஒரு பெரிய பூஸ்ட். கனி விஜய் வர்றதுலாம் ஒரு பெரிய பூஸ்ட். அதுல கண்டென்ட்டே இருக்கு விஜய்லாம் வர்றதுல. அதனால அவங்கள அனுப்ப மாட்டாங்க. அமித் சாரி ஆதிரை, சுபிக்ஷா வரதும் அவங்க பேரண்ட்ஸ் வரதும் ஒரு பெரிய பூஸ்ட் தான். இதுல நடுவுல வேற யாராவது வேஸ்டா இருக்காங்களா? சாண்டா இருக்காங்க. அமித்துக்குமே ஒரு பாயிண்ட் இருக்கு ப்ரோ. இப்போ அமித்துக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேட்டர்ல அவங்க ஒய்ஃபை ஒரு இன்ஸ்டா ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்கல்ல, பார்வதி அடிக்கிறதுக்கு அங்க ஒரு அந்த பாயிண்ட்டும் இருக்கு. அமித்துக்கு அதுவும் பிளஸ் தான். ஆனா அது அந்த டவுட், பெனிஃபிட் ஆஃப் டவுட்டும் இருக்கு அமித் இருப்பாருன்னு. ஆக்சுவலி இவங்க ரஞ்சினி வந்து அடிக்கலாம் மாட்டாங்க. அவங்களே கொஞ்சம் ஸ்வீட் தான். அவங்க பெருசாலாம் பேசலாம் மாட்டாங்க. எங்க குசும்புத்தனம் இருந்தா போதுங்க. அவங்க இது வல்லவா ஃப்ரெண்ட்ஷிப்னு போடும்போது தெரியலையா எவ்வளவு குசும்பீடு. அது ஆனா அமித்துக்கு தெரியலையே. எனக்கு அமித்தை தான் அடிக்கணும் அவங்க வந்தாங்கன்னா. எனக்கு அது புரியல. முதல்ல அமித் அவங்க பொழந்துருவாங்க சில விஷயங்களுக்கு. அதுக்கப்புறம் அமித்துக்கு எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்தந்த ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து விஷயத்த சொல்லிடுவாங்க. இதுதான் பிரச்சனை, நீங்க பயப்படாதீங்க, யூ கைஸ் ஆர் ஆல் ரைட், தி வெனமஸ் பர்சன் இஸ் திஸ் ஒன் அப்படின்னு கரெக்டா இது பண்றாங்க. இதனால சாலிடா இருக்கும். அதுவும் தப்பு இல்லையா ப்ரோ? அப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி ஆயிடும்னா, ஓகே எல்லா ஃபேமிலியும் வந்து இவங்களை டார்கெட் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு ஏதாவது சாஃப்ட் கார்னர் போயிடுமோன்னு பயமா இருக்கு. யாருக்கு சாஃப்ட் கார்னர் போயிடும்? யாரை டார்கெட் பண்றாங்களோ அவங்களுக்கு.
இதுக்கு பேர் சொல்லிக்கிட்டு இல்ல அவங்களுக்கு நிச்சயமா போகாது. ஏன்னா அவங்களுக்கு ஜெனரல் ஆடியன்ஸ் அவன் மேல ஹேட்டா தான் இருப்பாங்க. ட்விட்டர்ல மட்டும்தான் விஷயமே தெரியாம முட்டு கொடுக்குறாங்க அவங்களுக்கு. என்ன பண்ண முடியும்? செய்யற தப்புக்கெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க. இப்படி பண்ணா ஒன் வெர்சஸ் ஆல் அப்படின்னு சொல்லி பார்வதி ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணிடுவாங்க. அப்பதான் சிம்பத்தி ஓட் கிடைக்கும் அப்படின்னு. ஒன் விசஸ் ஆல்னா அப்ப கம்ருதீன் யாரு? எக்ஸப்ட் ஹிம். நீங்க அக்கு கமருதீனை வந்து என்னமோ ஒரு புரியல. brother-ஆ எடுத்துக்கிறீங்க. அது உங்க தப்பு. அது இல்ல ப்ரோ, அது இல்ல, 2 பேரும் சேர்ந்து ஒண்ணுதானே. என்ன ப்ரோ? கூட ஓ அப்படி சொல்றீங்களா? ஆமா Love ஆமா matters. கரெக்ட். ஓ, இது நிறைய விதமா டிகோட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அர்ஜுன் ப்ரோ, சுரேஷ் அதான் வந்துட்டாங்க, கேட்கிறேன் நீங்க. தேங்க்யூ ப்ரோ. நானே பேசலாம்னு நினைச்சேன். அர்ஜுன் பேசி முடிச்சுட்டு உடனே மியூட் போட்டுருங்க. செம்ம ஷூர். சுரேஷ் தாதா கேக்குதா? தாத்தா இருக்கீங்களா?